அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Holidays-nale adu நம்ம GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்குனா 5000 square feet free. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆகும், வருமானங்கள் கூடும், அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா நீங்களா எதுவும் கற்பனையை வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமா இருக்கும். குறிப்பா பிரஷர் பார்த்து, லோ பிபி, ஐபிபி, எல்லா பிபியும் பார்த்து. 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஃபுல் ஆர்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ராசியில கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாம பார்த்துக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆகும். ரெண்டாவது யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளா குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை ஆக மாட்டேங்குதுன்னா குழந்தை ஆகும். ரெண்டாவது உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு ராகு உட்காரும் பொழுது, ராகு என்பது பேசிக்கலா அந்நிய மொழி, அந்நிய தேசத்துக்கு நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். மிதுனத்துல பிறந்தவங்க 100% அடுத்த ஒரு வருஷத்துல ஃபிளைட் ஏறுவீங்க, அதுல டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு ஃபாரின்ல மெயினா துபாய் மாதிரி இடங்கள், அரப் அமீரேட்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்களுக்குலாம் நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுக்க நிவர்த்தி ஆகும். ஏன்னா சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன். அவர் தன்னுடைய இடத்துல உட்காரும்போது காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்ல ஒரு அபிவிருத்தி அடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். மூக்கு, தொண்டை, வாய், அதே மாதிரி சிறு சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். பிரயாணங்கள்ல லாங் டிராவல் போகும்போது மட்டும் கவனமா இருக்கணும். லக்ஷ்மி நரசிம்மருடைய மன்ய சுக்த புனஸ்சரணம்னு சொல்லுவோம். அதை கேட்கும் பொழுதும் சரி, வீட்டில் ஒரு ரேடியோலையோ இல்லை ஆடியோலையோ உங்களுடைய யூடியூப்லையோ போட்டு கேட்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2025 மிதுனத்துக்கு தொழில் ரீதியான எல்லா விஷயங்களும் கைகூடி வந்துடும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரத்தில் முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க. பேசினா பணம் வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா இருக்கு, ஒரு விஷயம் மைனஸ்னா அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள், அப்பாவுடைய ஆரோக்கிய குறைபாடுகள். சில வயசானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்களுடைய இறுதி காலங்களில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பேசும்போது பயமாக இருக்கு. ஏன்ப்பா இப்படி பேசுகிற, ஏமா இப்படி பேசுகிற, உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாட்டி அந்த மாதிரி பேச்சு வரும்போது ஒரு பய உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா இது தொழில் இப்போ தான் நல்லா இருக்குது, இதில் கவனிக்கலாம் போனால் திருப்பி இந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ இருக்கும். எழுத்துப்பூர்வமாக ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில முக்கிய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்குது. சினிமா சார்ந்த நபர்கள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சம்பந்தமாக அப்பாவுக்கு இருக்கிற உபாதைகள், நோய் நொடிகள் உபாதைகள், தோல் சம்பந்தமான உபாதைகளில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடாக இருக்கும். நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய நமஸ்காரம் முதல்ல செய்யுங்க. சார் பலன் சொல்லுங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு பரிகாரம் சொல்றீங்களே அப்படின்னா, வருமுன் காப்பது தான் மிகப்பெரிய அழகு. உங்க ஜாதகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இடமாற்றம் செழிப்பாக அமையும். வருமானங்கள் கூடும், அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா நீங்களா எதுவும் கற்பனையை வச்சுக்காதீங்க. இவர் அப்படியா, இவர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க உறவுகளை சிதைச்சிக்காதீங்க, நட்புகளை சிதைச்சிக்காதீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி, ஜெயம். அதான் கடந்த 7-8 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சனியில எத்தனை வகை இருக்கும் அத்தனையும் பார்த்துட்டீங்கல்ல. இப்போ நீங்க பண வரவு கூட இந்த நிகழ்ச்சி பார்க்கல. சார் எனக்கு மனசு நிம்மதி எப்போ சார் வரும், இதை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்தே தீரும். ஆனா கவனமாக இருக்க வேண்டியது உற்றார், உறவினர், நட்பு. இதை கவனமா வச்சுங்க. சிந்தனையை விடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்யர்னு சொல்லுங்க. தெளிவா வாழுங்க. ஆரோக்கியத்தோடு இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்துல இருந்த எல்லா விதமான சங்கடமும் தீர்ந்து, அதுவே ஒரு அற்புதமா இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். பெரியவங்க பூர்வீகத்தில் இருந்த விஷயம், சொத்து பத்து மற்ற விஷயம்லாம் மாற்றி கட்டணும், புதுப்பிக்கணும், எல்லாமே செய்வீங்க. முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். தெய்வீக வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஆச்சரியமா இருக்கும். கோயில் வழிபாடு, பரம்பரையான கோயில்களுக்கு ஏதாவது செய்கிறதெல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமா இருக்கணும். குறிப்பா பிரஷர் பார்த்துக்கணும்.
லோ பிபி, ஐபிபி எல்லா பிபியும் பார்த்துக்கும். திடீர்னு வெர்டிகோ ப்ராப்ளம், தலை சுற்றுறது, மயக்கம்லாம் வரும். உலகமே தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஃபுல்லாக ஹார்ட் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அப்புறமா அது ஐயோ இது பண்ணாமல் விட்டோமே, அது பண்ணாமல் விட்டோமே, வந்தவுடனே நியூ இயருக்கு போயிட்டு ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துக்கிறது தான் மிதுனத்துக்கு நல்லது. ஹார்ட் உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்றதெல்லாம் அனுப்பிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் மிதுனம் தேக ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு, மறந்துடாது. கடகராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்னாவே ஒரு விமோசன காலமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைக்கும். யாருக்கிட்டலாம் பேசக்கூடாதோ அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் கேட்குற மாதிரி பல அவமானங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் கடகம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டக்கூடிய லெவலில் சனியுடைய மாற்றம்ங்கிறது ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்கும். ஆனால் ராகு மறுபடியும் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறதுனால விபரீதமான ஆசைகள் உள்ள வரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு ஊர் மாற முடியுதுன்னா மாறிடுறது. நிறைய பேருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, படிப்பு அப்கிரேட் பண்ணுறது, குழந்தைகளை வெளிநாடு அனுப்பி படிக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் அனுப்பி படிக்கக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாலிடாகவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கடன் தீர்றது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பிரத்தியார் பேச்சு கேட்டு நம்ம வீட்டில் நம்ம டெசிஷன் நம்ம எடுக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும், மற்றபடி பாதிப்புகள் கிடையாது. வெரிகோஸ் வெயின், கால் பாதம், அது ரெண்டும் மட்டும் பார்த்துட்டா போதும், ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு 2025 அதுவும் சனி பயிற்சி நினைச்சா ஒரு ஹாப்பி ஆயிரும், ஒரு ஜாலி ஆயிரும். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், பீச்சுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு என்டர்டெயினாக அப்பாடா எனக்கு விட்டுதே சனி அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. யார் தப்புன்னு தெரிஞ்சதோ அது டப்புன்னு நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. கெட்டவங்க நல்லது சொல்லித்தரல, இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. அதே மாதிரி எனக்கு நேரம்லாம் நல்லா இருக்கும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா ஒரு நேரம் நல்லா இருக்காது. முயற்சி பண்ணால் தான் பலன்கள் கிடைக்கும். விடாமுயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பலன் ஜாஸ்தி கிடைக்கும். வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, புதுசாக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பீங்க, அதை எப்படி திருப்பி கட்டுறது, ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்கும். மூணாவது மனுஷங்களை விட்டு சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன தோணுதோ அதை பேசி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க முடியாது, அவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றபடி 2025 உங்களுடைய இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும். நல்ல முடிவுகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். கால் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான உபாதைகள் கவனம் தேவை. ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு ஒரு திருப்பமான வருஷம்தான் 2025. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கடந்த 7.5 வருஷமாக அஷ்டம சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். சுபமான வருஷங்கள், ஒரு அனுபவ காலங்கள், இதெல்லாம் மாறி போய் பணத்தோட அருமை தெரிஞ்சுட்டீங்க, உறவோட பெருமை, நட்போட பெருமை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோட மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவில் சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. மசாலா ஐட்டம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு நல்ல உத்தியோகம், இந்த உத்தியோகத்தில் உயர்வு, ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். கடன்கள் தீரும். இப்படி நான் நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எந்த கோவிலுக்கு போனால் திருப்பம் வரும்? திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயந்தான், டிப்ரெஷனுக்கு ஆட்படாமல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம் இந்த வருஷம். அதே போல் குடும்பத்தில் பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது மருத்துவத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கே ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஹெல்த் பிரச்சனை தீர்ந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பாஸ்போர்ட் இல்லாதவங்கலாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும். நிறைய டிராவல் வரும். எந்த பயணம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் அனுகூலத்தை தரும். ஃபைனான்ஷியலி இருந்த பிரச்சனை தீரும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும்.
ரொம்ப நாளாக ஏதாவது டாக்குமெண்ட் வீடு மாட்டி இருக்கிறது, நகை மாட்டி இருக்கிறது, மீட்ட முடியாததெல்லாம் டக்குன்னு மீட்டுப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பணம் வரும். ஸோ ஆக மொத்தத்தில் பண விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கடகராசி பெண்களுக்கு நிறைய விஷயம் சந்தோஷத்தை தரும். ரொம்ப அழட்டிக்காதீங்க ஃபேமிலி பிரச்சனையில் மட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் கடகத்துக்கு ஏற்றம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free.